வணக்கம் நண்பர்களே, வணக்கம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் இப்போ நீங்கள் வாழ்கிற டைம் மட்டும்தான் நிரந்தரம். யோசிச்சு பாருங்க, இந்த உயிரே ஒரு நாளைக்கு போக போகுது, அதே நிரந்தரம் இல்லைன்றீங்களே, பின்னே எதையா நிரந்தரம்? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற விடயம், அதாவது நான் சேஃப்டி, நான் ஜெர்மன் குடியுரிமை, நான் பிரான்ஸ் குடியுரிமை, நான் இங்கிலாந்து குடியுரிமை அல்லது ஏதோ ஒரு குடியுரிமையில் நான் இருக்கிறேன், இனி நான் இலங்கைக்கு போக தேவையில்லை, இலங்கை எனக்கு தேவையில்லை என்ற மாதிரியாக ஒரு பிம்பத்தில் வாழ்கிற எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு விடயத்தை உங்களுக்கு புட்டண்டு வெடிக்கக்கூடியதை சொல்ல விரும்புகிறேன். அரே என்னடா சொல்கிறான் மடையாண்டு ஒரு சிலர் முட்டாள்தனமாக கீழே எழுதுவீர்கள். அதாவது எனக்கு தானே நசினாட்டிற்கு என்ன பிடிக்க முடியாது, உலகிலேயே ஐந்தாவது இடத்துல இருக்கடா நம்மளோட பாஸ்போர்ட், உலகிலேயே 5வது இடத்துல. ஸோ அப்படி கொத்த பாஸ்போர்ட் வச்சுக்க என்ன ஒவ்வொன்றும் அசைக்க முடியாது என்று தலைக்கணமாக நீங்கள் பலர் கதைக்கலாம். ஆனால் அந்த தலைக்கணம் எல்லாம் இனி வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கவனமாக இருங்க, அதுதான் சேஃப்டி. அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் குடியுரிமை இருக்கிற எனக்கு நிரந்தரமாக இந்த குடியுரிமை இருக்குமா என்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதை எப்படி என்றால் இது எப்பவும் பறிக்கப்படலாம் என்னட்டு இருந்து. அதுக்கு பல காரணங்கள், அதாவது இது ஜெர்மனில் மட்டுமண்டில்லை, பல இடங்களில் பல சட்டங்கள் இருக்குது. உங்கள் நாடுகளில் அந்த சட்டம் இருக்கான்றதை கீழே கருத்தில் எழுதுங்கள். எப்படி என்று பார்த்தால் ஜெர்மனை பொறுத்தவரையில் நாங்கள் ஏதேனும் ஒரு குற்றம் செய்த மாதிரி இருந்தால், ஜெர்மன் நாட்டில் நாங்கள் ஏதேனும் ஒரு ஜெர்மன் நாட்டுக்கு எதிராக இந்த கடவுச்சீட்டு வச்சுக்கொண்டு குற்றம் செய்வோமா இருந்தால், அந்த குற்றத்தின் கீழ் நாங்கள் இந்த நசினட்டியை பறித்து எங்களை விறங்கையோடு திருப்பி 90ஆம் ஆண்டுக்கு தள்ளப்படுவார்கள். அதாவது அங்கிருந்து வந்த மாதிரியே பழையபடி நாங்கள் விறங்கையோட ஊருக்கு போக வேண்டிய கட்டம் பெறும். என்னப்பா பட்டண்டு இப்படி சொல்லிட்டேன், அப்போ நாங்கள் சேஃப்டி இல்லையா, நாங்களாம் நெசட்டி வச்சுக்கோமே, நாங்களாம் பந்தா போட்டோமே, நாங்களாம் அதிசயம் உண்மைதான், நீங்கள் சேஃப்டி இல்லை. அதாவது நீங்கள் எப்போ சேஃப்டியாண்டா உங்களோட லைஃப்பில் நீங்கள் பொறுமையாயும் அமைதியாயும் ஒரு கிரிமினல் குற்றங்களும் செய்யாமல் இருக்கும் வரையும் தான் நீங்கள் சேஃப்டி. அதை மட்டும் நீ செய்துட்டு பேர், அதுக்கு பிறகு உண்ட நிலைமை கந்தளப்பு. அதாவது ஜெர்மனை பொறுத்தவரையில் இந்த பாஸ்போர்ட் எடுக்கல திருட்டு வேலை செய்து கடவுச்சீட்டு இந்த பாஸ்போர்ட் எடுத்தாக்களை கண்டுபிடித்தால் அவர்கள குடியுரிமை பறிக்கப்படும். அதாவது திருமணம் செய்து சில பேர் எடுத்திருக்கிறார்கள், களவாக பணம் கொடுத்து திருட்டு கல்யாணமோ திருட்டு திருமணம் செய்தோ இந்த நெசட்டியை நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் உங்களோட நண்பர்மாருக்கு சொல்லிவிடாங்க. ஏதேனும் ஒரு கோபத்தில் உங்களை மாட்டி விட்டு கொண்டே உங்களை இலங்கையில் விட்டுருவாங்க. அப்படி கொத்த அன்பான நண்பர்மார் பலர் இருக்கிறார்கள். இந்த கடவுச்சீட்டை வச்சுக்கொண்டு அந்த நாட்டுக்கு எதிராக டெரரிஸ்ட், அதாவது பயங்கரவாதத்தோடு ஈடுபட்டார். ஸோ கதை முடிஞ்சுது. அடுத்தது நாங்கள் அந்த நாட்டில் திருப்பி ஒரே குற்றத்தை நாங்கள் திருப்பி செய்து இருந்தோம். அதாவது திருப்பி சொல்ல போனால் நீங்கள் ஒரு சாதாரணமாக முந்திய காலங்களில் கார் ரேடியோ களவெடுக்கிற கும்பலே எனக்கு தெரிஞ்ச காலங்களில் ஒரு இப்போ குறைஞ்சபட்சம் 18 வருஷம் பெரும் நினைக்கிறேன் அந்த கதையில் நடந்து. ஒரு டேக்கி நாட்டவன் கார் ரேடியோ திருடுதான் வேலை, தொடர்ந்து திருட்டு வேலை. அப்போ தொடர்ந்து திருடினபடியா அவனுக்கு தவனுடைய நெசட்டியை பறிச்சுட்டு அவனை திருப்பி டேக்கி நாட்டுக்கு அனுப்பினார், துருக்கி நாட்டுக்கு அனுப்பினார்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து திருப்பி ஒரே திருட்டு வேலைகளை செய்து கொண்டு இருந்தீங்கன்னா அதனாலே நீங்கள் திரும்ப பெறுவார்கள். ஆனால் அதிகபட்சம் முதலில் யார் பாதிக்கப்படுகிறார்கள், டபுள் நெசட்டி வச்சுக்கிறார்கள், இதில் அதிகபட்சம் பாதிக்கப்படுவார்கள். இப்போ ஏனென்றால் யாருக்கெல்லாம் டபுள் நெசட்டி இருக்கோ அவர்கள் இன்னும் அவதானமாக இருக்க வேணும். அப்படி டபுள் நெசட்டி இருக்கையில் நீங்கள் இப்படியான குற்றங்கள் செய்தால் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அனுப்பப்படுவீர்கள். மற்றபடி சாதாரணமாக நோமலான குற்றங்கள், சில குற்றங்களுக்கு நீங்கள் அங்கேயே அந்த நாட்டிலேயே ஜெயிலில் இருந்துட்டு திருப்பி வெளியில் அங்கே வாழ முடியும். ஆனால் இந்தந்த குற்றங்களுக்கு மட்டும் நீங்கள் அம்பிட்டீங்க, உங்களோட கதை கிழிஞ்சுது.